சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு சின்ன ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. மகா நேரடியாகவே ஆர்கே ஃபினான்ஸோட எம்டியை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போயிருப்பாங்க. அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரிசப்ஷனிஸ்ட் எம்டிக்கு கால் பண்ணி, சார் உங்களை பார்க்குறதுக்காக ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேருந்து ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க நந்தினி கிட்ட பேசினதை யோசித்து பார்க்குறாங்க. நந்தினி மகா அங்கே வரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கால் பண்ணி பேசியிருப்பாங்க. இப்போது விக்ரமோட பொண்டாட்டி மகா அங்கே தான் வந்துட்டுருக்கா. எப்படியாவது 4 மணி நேரத்துக்குள்ளே விக்ரமோட ஆஃபீஸை ஓப்பன் பண்ண வச்சிரும் அப்படின்னு சவால் விட்டுட்டு வந்திருக்கா. அவளை நீங்கள் பார்க்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு அவள் முகத்தில் நீங்கள் கரியை பூசி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு கேமரா பார்க்குறாங்க. மகாவை பார்த்துட்டு, ஓஹோ இவ தான் இந்த மகாவா, சரி கரியை பூசி விட்டுருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணுறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகாவை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. மகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ரொம்ப கோவமாக எந்திரிச்சு ரிசப்ஷனிஸ்ட்டுக்கிட்ட, நான் உடனே உங்கள் எம்டியை பார்க்கணும், முதல்ல போயிட்டு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதாம், நீங்கள் பார்க்கணுன்னு சொன்ன விஷயத்த நான் ஆல்ரெடி எம்டி கிட்ட சொல்லிட்டேன், திரும்பவும் என்னை போய் சொல்ல சொன்னால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. அப்போது மகா இங்கே பாருங்கள், நாங்கள் நிறைய ப்ராப்ளமில் இருக்கோம், நாங்கள் உடனே உங்கள் எம்டியை பார்த்தாகணும், நீங்கள் போயிட்டு முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் திரும்ப திரும்ப அதையே சொல்லிகிட்ருக்கீங்க, அங்கங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கூட பார்க்க முடியாமல் இருக்காங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்திருக்கீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்காமல் வந்தது உங்களோட தப்பு, அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்சால் வெயிட் பண்ணுங்கள், இல்லைன்னா நாளைக்கு வாங்க போங்க அப்படின்னு ரொம்ப திமிராக பேசுகிறாங்க. அதை பார்த்து அந்த எம்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.